ஸ்நாக்ஸ் டுடே ஸ்நாக்ஸ் சத்து மாவு கொழுக்கட்டை. முதலாவதாக சத்து மாவு கொட்டிக்கணும். இரண்டாவதாக சுடு தண்ணியை ஊற்றிக்கணும். அதை நல்லா பிசைஞ்சிக்கணும். அடுத்ததாக கொஞ்சோண்டு சர்க்கரை கொட்டிக்கணும். 1 ஸ்பூன் இல்லைன்னா 1/4 ஸ்பூன் கொட்டிக்கலாம். அடுத்ததாக அது கூட ஏலக்காய் போட்டுக்கிட்டு தேங்காய் திருவி வச்சு தேங்காவை போட்டுக்கணும். இந்த பதம் வர வரை நல்லா பிசைஞ்சிக்கணும். அடுத்ததாக அந்த மாவை நல்லா உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் ரவுண்ட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா முக்கோணம் ஷேப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கணும். அடுத்ததாக அடுப்பை பற்ற வைக்க வேண்டும். இட்லி பானை வைக்க வேண்டும். அதில் தண்ணி ஊற்றிக்க வேண்டும். தண்ணி சுடுற வரை அதை மூடிக்க வேண்டும். தண்ணி சுட்டதுக்கப்புறம் தண்ணி சுடுறதுக்காட்டி நம்ம இட்லி தட்டில் நம்ம செய்து வச்சிருந்த மாவை எடுத்து வைக்க வேண்டும். எல்லாத்தையும் வைத்தாச்சு. தண்ணி சுற்றுச்சு. அடுத்ததாக நம்ம செய்து வச்சிருந்த எல்லாத்தையும் எடுத்து உள்ள வைக்கணும். அது வேகிற வரையும் மூடிடணும். ஓகே, அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ வெந்துடுச்சான்னு பார்ப்போம். ஓகே, வெந்துடுச்சு. இப்போ தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு என் தம்பி தங்கச்சிகிட்ட போய் கொடுத்து பார்ப்போம். என் தம்பி தங்கச்சி 2 பேரும் டிவி பார்த்துட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட போய் கொடுப்போம். பாப்பாங்களா, இருந்தாங்கடா. தரேன்டா. நான் செஞ்ச கொழுக்கட்டை நல்லா இருக்கான்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். பக்கத்தில் இருக்க சாக்லேட் யார் யாருக்கு பிடிக்குன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.